வள்ளுவர் பற்றி கனகதாசன். அறிவையும் வாழ்வையும் அறிமுகப்படுத்தியவன். அறிவையும் வாழ்வையும் அறிமுகப்படுத்தியவன் தமிழ் வள்ளுவனை கண்டுபிடித்தது. தமிழ் வள்ளுவனை கண்டுபிடித்தது. கை குலுக்கியது, கை பிடித்தது. மூலியாய் கிடந்த மனித குலத்தை சிற்பம் ஆக்க முயற்சி செய்தான். மூலியாய் கிடந்த மனித குலத்தை சிற்பமாக்க முயற்சி செய்தான். சிற்பம் ஆனதும் உண்டு, மூலியாகவே கிடந்ததும் உண்டு. சிற்பம் ஆனதும் உண்டு, மூலியாகவே கிடந்ததும் உண்டு. மனிதனை வரைவு செய்தான், விரைவு செய்தான், நிறைவு செய்தான். மனிதனை வரைவு செய்தான், விரைவு செய்தான், நிறைவு செய்தான். பூரணத்தை நோக்கி மனிதனை செலுத்திய பூரணம் வள்ளுவன். பூரணத்தை நோக்கி மனிதனை செலுத்திய பூரணம் வள்ளுவன். மூளையில் 133 அடுக்குகளாய் இருந்ததை முறைப்படுத்தியவன். மூளையில் 133 அடுக்குகளாய் இருந்ததை முறைப்படுத்தியவன். வார்த்தைகளின் மீதேறி வாழ்க்கை தரிசனம் காட்டியவன். வார்த்தைகளின் மீதேறி வாழ்க்கையின் தரிசனம் காட்டியவன். மொழி ஒளியால் வாழ்வை படம் பிடித்தவன். மொழி ஒளியால் வாழ்வை படம் பிடித்தவன். அறிவு சுடர் சோதியில் வாழ்வின் தரிசனம் காட்டினான். மதத்தின் வழியாக அல்ல, மனிதத்தின் வழியாக மனிதனை ஒன்றுபடுத்தினான். மதத்தின் வழியாக அல்ல, மனிதத்தின் வழியாக மனிதனை ஒன்றுபடுத்தினான். தமிழுக்கோர் தகுதிப்பாட்டை தந்தவன் வள்ளுவன். தமிழுக்கோர் தகுதிப்பாட்டை தந்தவன் வள்ளுவன். தமிழை நிலைநிறுத்தியவன். தமிழை நிலைநிறுத்தியவன். தமிழின் உச்சமாகவும் எச்சமாகவும் அவனே இருக்கிறான். தமிழின் உச்சமாகவும் எச்சமாகவும் அவனே இருக்கிறான். அந்த காலத்தின் வெளிப்பாடு அல்ல அவன். அந்த காலத்தின் வெளிப்பாடு அல்ல அவன். எந்த காலத்திலும் வெளிப்படுபவன். எந்த காலத்திலும் வெளிப்படுபவன். பழைய பஞ்சாங்கமோ புதிய பஞ்சாங்கமோ அல்ல அவன். எந்த காலத்துக்கும் பொருந்தும் ஒரு பஞ்சாங்கம் அவன். எந்த காலத்துக்கும் பொருந்தும் ஒரே பஞ்சாங்கம் அவன். ஏட்டில் இருந்தான், தாளில் இருந்தான், இணையத்தில் இருந்தான். ஏட்டில் இருந்தான், தாளில் இருந்தான், இணையத்தில் இருந்தான். இதயத்தில் இருக்கிறான், இதயத்தில் இருப்பான். போதிக்கிறவர்களுக்கு நூலாகவும் சாதிக்கிறவர்களுக்கு வாழ்வாகவும் இருக்கிறான். போதிக்கிறவர்களுக்கு நூலாகவும் சாதிக்கிறவர்களுக்கு வாழ்வாகவும் இருக்கிறான். எந்த பள்ளியில், எந்த கல்லூரியில், எந்த பல்கலையில் கற்றான்? எப்படி அறிவை பெற்றான்? எந்த கல்லூரியில் படித்தான்? எந்த பள்ளியில் படித்தான்? எப்படி அறிவை பெற்றான்? கண் பார்வையோடு பிறந்த மாதிரி மூளையின் பார்வையோடு பிறந்த கவிஞன் அவன். கண் பார்வையோடு பிறந்த மனிதன் மாதிரி மூளையின் பார்வையோடு பிறந்த கவிஞன் அவன். தமிழரின் முதல் கவிஞன், முதல் மூளைக்காரன். வள்ளுவனை கொண்டாட வேண்டாம், வள்ளுவனை கொண்டாட வேண்டாம். வழி நடப்போம், வழி நடப்போம். அதுவே அவனை கொண்டாடுவதாகும், அதுவே அவனை கொண்டாடுவதாகும். நன்றி, வணக்கம்.